தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு 3 நாட்களாக வழங்கப்பட்டு வந்த உயர் பாதுகாப்பு வாபஸ் பெறப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. முதல்வருக்கு வழங்கப்படும் சிறப்பு பாதுகாப்பு வளையம் விஜய்க்கு அளிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் பெரும்பான்மை நிரூபிக்காததால் பாதுகாப்பு திரும்ப பெறப்பட்டதாக கூறப்படுகிறது. நேற்றிரவு பட்டினம்பாக்கம் இல்லத்தில் இருந்து புறப்பட்ட விஜய் வழக்கமான எக்ஸ் பிரிவு பாதுகாப்புடன் மட்டுமே சென்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. கவர்னர் அர்லேக்கரை விஜய் மீண்டும் சந்திக்க உள்ளார். நேற்று பிற்பகலில் சந்தித்து ஆட்சியமைக்க உரிமை கோரினார். ஆனால் இதுவரை அழைப்பு விடுக்காததால் சட்டப்பேரவையில் அதிக இடங்களில் வென்ற கட்சி என்ற அடிப்படையில் ஆட்சியமைக்க அழைப்பு விடுக்க வலியுறுத்தவுள்ளார். ஒருவேளை அப்போதும் பெரும்பான்மைக்கு தேவையான 118 சட்டமன்ற உறுப்பினர்களின் கடிதத்தை கவர்னர் கோரினால் தமிழக வெற்றி கழகம் சுப்ரீம் கோர்ட்டை நாட உள்ளதாம். ஆட்சி அமைப்பதில் இருக்கும் சிக்கலை தீர்க்க விஜய் போராடி வருகிறார். அதே நேரம் கவர்னரை சந்திக்க எடப்பாடி பழனிசாமி நேரம் கேட்டுள்ளார். அதற்கான காரணம் தெரியவில்லை. இது ஒரு புறம் இருக்க அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் புதுச்சேரி ரிசார்ட்டில் ஹாயாக பொழுதை கழித்து வருகின்றனர். மறுபுறத்தில் கூட்டணி கட்சி தலைவர்களுடன் ஸ்டாலின் அவசர ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இதனால் தமிழக அரசியல் களம் பரபரப்பாகவே காண விஜய்க்கு போதிய பெரும்பான்மை இல்லாததால் ஆட்சி அமைக்க ஆளுநர் அர்லேகர் அழைக்க மறுப்பு தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இதுகுறித்து கவர்னர் மாளிகை வெளியிட்ட அறிக்கையில் தமிழக வெற்றி கழகத்திற்கு போதிய பெரும்பான்மை இல்லை என்பதை ஆட்சி அமைக்க உரிமை கோரிய அதன் தலைவர் விஜயிடம் ஆளுநர் அர்லேக்கர் விளக்கினார் என குறிப்பிட்டுள்ளது. திமுக ஆட்சியை இழந்துள்ளதோடு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் தோல்வியடைந்திருப்பது தமிழகம் முழுவதும் திமுகவினரிடையே பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் பழனியை சேர்ந்த திமுக நிர்வாகிகள் முட்டை அடித்து தங்கள் வருத்தத்தை போக்கினர். மேலும் எங்கள் தலைவர் மு க ஸ்டாலின் மீண்டும் வெல்வார் என அவர்கள் கோஷமிட்டனர். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு 108 இடங்களை பெற்று தனிப்பெரும் கட்சியாக தமிழக வெற்றி கழகம் உருவெடுத்துள்ளது. இந்நிலையில் அக்கட்சியின் தலைவர் விஜய் ஆட்சி அமைக்க ஆதரவு கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியுள்ளதாக கூறப்படுகிறது. இது குறித்து கட்சியின மூத்த தலைவர்களுடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என திருமாவளவன் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. விஜய்க்கு வழங்கப்பட்ட கான்வாய் வாகனங்கள் பாதுகாப்பு பற்றி அதிகாரிகளிடம் கவர்னர் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியதாக கூறப்படுகிறது. பெரும்பான்மை நிரூபிக்கப்படாத சூழலில் எதன் அடிப்படையில் நேரு அரங்கத்தில் பதவியேற்பு விழா ஏற்பாடுகள் நடந்தன என கேட்டுள்ளார். இதனாலேயே கான்வாய் வாகனங்கள் பாதுகாப்பு திரும்ப பெறப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இதுகுறித்து கவர்னரிடம் அதிகாரிகள் விளக்கமளிக்க உள்ளனர். திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 10ஆம் தேதி வரை சென்னையில் இருக்க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். கட்சியின் நலன் கருதி சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட உள்ளது. எந்த முடிவு எடுத்தாலும் தலைமைக்கு கட்டுப்பட வேண்டும் எனவும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் அவர் உத்தரவிட்டுள்ளார். அதேபோல் இன்னொரு தேர்தலை சந்திக்க தற்போது தயாராக இல்லை என்ற பேச்சு கூட்டத்தில் அடிபட்டுள்ளது. அதனால் திமுக என்ன முடிவு எடுக்கப் போகிறது என்ற கேள்வி எழுந்துள்ளது. 118 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவுடன் எடப்பாடி பழனிசாமி கவர்னரை சந்திப்பார் என புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பெரும்பான்மை குறித்து விஜயின் பதில் கவர்னரை திருப்திப்படுத்தவில்லை. விஜயை ஆட்சி அமைக்க அழைக்காத கவர்னரின் முடிவு சரியே என்றார். விரைவில் தமிழக அரசியலில் அதிசயம் நிகழும் என்ற அவர் யார் அதிமுகவுக்கு ஆதரவு கொடுப்பார்கள் என்பது தனக்கு தெரியாது எனவும் கூறினார். பெரும்பான்மையுடன் அதிமுக திமுக இணைந்து வந்தாலும் ஆட்சி அமைக்கலாம் என கவர்னர் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். அவர் அளித்த பேட்டியில் விஜயிடம் பெரும்பான்மை இல்லாததால் தான் அவரை ஆட்சி அமைக்க அழைக்கவில்லை என குறிப்பிட்டுள்ளார். பெரும்பான்மையை நிரூபிக்கும் போட்டியில் குதிரை பேரத்தை அனுமதிக்க முடியாது எனவும் மெஜாரிட்டி இல்லாதது விஜய்க்கு மட்டும் அல்ல தமிழ்நாட்டுக்கும் தான் பிரச்சனை எனவும் கூறியுள்ளார்.